தனியார் விமானத்தில் பறந்த குடும்பப் புள்ளி, வெளியே வந்த ரகசியம், மாட்டப்போகும் பிரபலங்கள். இந்த செய்திய பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாம் குடும்பம் அப்படின்னா யாரு அப்படின்னு தெரியும். 4 எழுத்து நிலக்கரி சம்பந்தப்பட்ட ஒரு துறையில ஆய்வு பண்ண போச்சு, வருமான வரித்துறை. அதுல ஆய்வு பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாலிடப் புள்ளி அதுல முதலீடுகள் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலக்கரி, இந்த சோலார் எனர்ஜி அப்படின்னா மேலிடப் புள்ளி யார் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். இதுவே திரைப்படம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா, விநியோகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படி குடும்பத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல பணத்தை முதலீடு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு இந்த 4 எழுத்து கம்பெனியில் முதலீடுகள் சம்பந்தமா ஆய்வுக்கு பண்ணும்போது மேலிடப் புள்ளியோட தொடர்பும் கிடைச்சது. இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்துல ஆஸ்திரேலியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு தனி விமானத்துல குடும்ப உறுப்பினர் பறந்திருக்கிறாரு. அதுவும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஏன் நீங்க அந்த ஏரியால போய் அந்த விமானத்துல பறந்தீங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முதலீடுகள் நான் பண்ணல. ஏன்னா மேலிடப் புள்ளி அவர் நேரடியாக பண்ணல. அவருடைய பினாமியான மாப்பிள்ளை பிரமுகர் தான் பண்ணியிருக்கிறாரு. இப்ப அவர போலீஸ் வளைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இதுல இன்னொரு பங்குதாரராக இருந்த டி நகரை சேர்ந்த தொழிலதிபரை கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. இப்ப டி நகர் தொழிலதிபரோ இல்ல வந்து அந்த 4 எழுத்து நிறுவனமோ மேலிடப் புள்ளிய காட்டிக் கொடுக்கலையாம். எது காட்டிக் கொடுத்ததுன்னா விமானத்துல அவர் பயணம் போனது காட்டிக் கொடுத்துருச்சு. உங்களுக்கும் நிறுவனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு 2 மாதத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணா அடிக்கடி இவர் அங்க வந்தது தெரிஞ்சிருச்சு. தேவையில்லாம ஒரு விமானத்தை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இவரே சொந்த செலவுல போயிருந்தா பிரச்சனை இல்லை. அதையும் இவரு அந்த நிறுவனத்துல விமானத்தை வச்சு அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். இவ்வளவு கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்க, விமானத்துக்கு கட்டணம் கொடுத்து கூட போகாம மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு இன்னைக்கு திமுகவுல கீழ்மட்ட நிர்வாகிகள் புலம்பிட்டு இருக்கிறாங்களாம். தேர்தல் நேரத்துல கண்டிப்பா இதற்கு ஒரு பெரிய விலைய இவங்க கொடுக்கணும். பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குடும்பப் புள்ளி இந்த வழக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் விமானத்துல பறந்தது. இது 2 போதும் இவரை மாட்ட வைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க விவரமானவங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடரவும். நன்றி.